ஆறுனா சரியாக போயிடும் கொஞ்சம். காய்கறி விட நான்வெஜ் சமைக்கிறதுக்கு நல்லா இருக்கும். நெருப்புக்குதுப்பா பார்த்து இல்லை. ஆமாம் அது வந்துட்டேன் வந்துட்டாங்க சரியாக போச்சு. அது அடுப்பு வலிச்சிருந்தாங்க இல்லையா போட்டு வச்சுட்டு சரியாக கவனிக்க முட்டாங்க தூக்கிட்டு போயிடுச்சு. ஏன்னா நினச்சிட்டு போயிட்டு தெரியல. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ஒகேனக்கல் தாங்க வந்திருக்கோம். இந்த ஒகேனக்கல்லில் என்ன ஃபேமஸ் அப்படின்னா இங்கே செய்கிற இந்த மீன் குழம்பு, மீன் வறுவல் அவ்வளோ அருமையாக இருக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நமக்கு வளர்மதி அக்கா இதெல்லாம் பண்ணித்தரேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அவங்களே நம்மளை கூட்டிகிட்டு போய் நல்ல மீன் இதெல்லாம் பார்த்து வாங்கி கொடுத்தாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம இந்த ஒகேனக்கல் ஸ்பெஷல் மீன் குழம்பு அப்புறம் மீன் வறுவல் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எதுக்குள்ள உட்காந்துக்கிறீங்க? மீன் சாப்பிட்றதுக்கா? எதுக்கு வந்திருக்க? வாட்டர் ஃபால்ஸ் பார்க்க வந்துட்டு வாட்டர் ஃபால்ஸ் பார்க்க மீன் வாங்கிட்டு இருக்கிறீங்க? சரி. கண்டு போனவங்களே எல்லாரும் மடைக்கணும் வந்துருக்கோம். போக முடியாது, மறுபடியும் போக முடியாது. உங்களுக்கு செய்யறதுக்கு செஞ்சு கொடுத்துட்டு கிளம்புறது சரி. என்னக்கா சொன்னீங்க? வீட்டுக்காரங்க அவர் போட் கட்டுறாரு. ஆமாம். இது 1 கிலோ மீனுக்கு எவ்வளோ போடுவீங்க? 1 கிலோ மீனுக்கா? ஆமாங்க. 1 கிலோ மீனுக்கு 4 கிலோவுக்கு என்ன கம்மியாக வைக்க போடுங்கண்ணா. சரிங்க. 2 கிலோனாக்கா 4 கிலோ வைக்கணும். சரி சரி. தக்காளி அதில் ஒரு 5 பழம் வச்சுட்டு போதும். சரி, கணக்கெல்லாம் இல்லைங்க. அது தகுந்த மாதிரி வச்சுக்கலாம். மீனுக்கு தகுந்த மாதிரி வச்சே போதும். சரி. தண்ணி நல்லா இருக்கும். காரம் கம்மியாக வச்சுக்கணும்னா சரிங்க. சரி, காரம் கம்மி வேணும். காரம் கம்மியாக காரம் பாக்கி வந்துடும்.
எண்ணெய் வீட்டுக்கு கூட எடுத்துக்கோங்க சரிங்களா? சரிங்க. இருக்கு தட்டு கொட்டிக்கலாம். தட்டு கொட்டிக்கலாம். சரிங்களா? சரிங்க. ம். ஆறணுங்களா ஆட்டுறதுக்கு? ஆறுனா சிறப்பெரும் கொஞ்சம் பயமாக்குது சேர்த்து கூட. அது என்ன பண்ண தேங்காய் இது போட்டுக்கிறீங்க, அது தாங்காதுமா. தேங்காய் தான் போட்டுக்கிறோம். மழைகள்லாம் அடிச்சுன்னு வச்சுக்கா எல்லாம் உரிச்சுன்னு பொத்தன்னு உழுந்து தூக்கி கொடுத்துரு. சேலை வந்துருக்குறாளா? சேலை வந்துருக்குறாளா? சரியில்லம்மா, நான் கூட பேசுறது இல்லையா? என்ன சரி அது சரியா ஆட்டோட ஒன்று போட்டு நல்லா தூக்கி அதுமே போட்டு இப்போ பெட்டி இருந்தால் என் பெட்டி பாருங்க நம்பர் இருக்கும். இந்த பெட்டியில் அந்த பெட்டி இது போட்டியா? இந்த பெட்டியில் அந்த ஆரஞ்சு கலர் பெட்டி அந்த நம்பர் இருக்கா? அந்த நம்பர் இருக்குது. நீ எடுத்து வந்துட்டு நீ எனக்கு போடு. கால் இருந்தால் கூட எடுத்துட்டு வா, கோல் இருந்தால் கூட வெட்டி எடுத்துட்டு வா. 46 18 போட்டாலும் சரி 46 போட்டாலும் சரி. 46 வந்து அந்த அம்மாவுது. அந்த அம்மா வரல. 18 தான் வந்தது. ஆமாம், அந்த அம்மா வந்து வரல. அந்த அம்மா பையன் கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு ரெடி பண்ணி வச்சுட்டு நான் கூப்பிடணும். சரி என்ன பண்ணுறேன் எங்க இல்லமான தாய்மாரி கோயில் போயிட்டு நாங்கள் மொத்தமாக அவனுக்கு இறங்க போடணும். காசு வாங்கி போடலாம். ம் சரி சரி போடணும். ஆமாம் தேங்காய் மட்டும் போடுறது இல்லையா? ஆமாம் தேங்காய் போடுறதுலக்கா தேங்காயில் போடுறதில்ல. காரம் கம்மியாக தான். காரம் கம்மியாகவே இருக்குங்க. வெயில் காலம். இது என்ன பொடிங்க? இது வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு. சரி. இது போட்டால் கொஞ்சம் முருவலாக வரும். சரிங்க. இதுங்க சில்லி மாவு. எத்தனை பேர் இருக்காங்க இங்கே வேலை செய்யறதுக்கு? நிறைய இருக்காங்கண்ணா. நிறையா இருக்காங்க. ஆமாம் எல்லாருக்கும் கிடைச்சிருங்களா? டெய்லியும் கிடைக்காதுண்ணா. கிடைக்காதுங்க. வீட்டில் கிடைக்காம இருக்குது. கிடைக்கலன்னா கஷ்டம் தான் இல்லைங்களா? ரொம்ப கஷ்டம். குடிக்கிறது தான் நம்மளுக்கு பெரிய விஷயமே. தெரிஞ்சவங்களும் வர்றாங்க, குடிக்கணும். தெரிஞ்சவங்க வரல என்ன பண்ணுறது? சும்மா தான் இருக்க முடியும். ஆமாங்க, டூரிஸ்ட் வந்து நம்ம தான் போய் பேசி அவங்களை கூப்பிட்டு வரணும். ஆமாம், நம்ம பேசணும். அவங்ககிட்டலாம் பேசினா தான். பார்க்குறீங்க உப்பு? இல்லை இல்லை, நீங்களே பார்த்து கரெக்டாக போட்டுருங்க. இல்லை நீங்கள் பாருங்கண்ணா. இல்லை இல்லை, நீங்கள் போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எதுக்கு சொல்கிறேன்னா, உப்பு வந்து கம்மியாக சாப்பிட்றவங்க இருக்காங்க, ஜாஸ்தியாக சாப்பிட்றவங்க இருக்காங்க. ஆமாம் பாக்ஸ் இருக்குண்ணா. மீதியான கூட பாக்ஸ் இருக்குது. சரி, இது எடுத்துகிட்டு வந்துருக்குங்க. என்னென்னங்க அதை போட்டுக்கோங்க. எடுத்துக்கிறீங்களா? காரில் இருக்குங்க, எல்லாம் இருக்குது. சரி சரி. இது சூடு ஆறல. சூடு ஆறலைங்க. தம்பி அது பார்த்துக்கோப்பா.
கொஞ்சம் மசாலா வாங்கிட்டு போங்க. மசாலாங்களா? இப்படி ஃப்ரிட்ஜில் வச்சுன்னு கூட காசு செய்யலாங்க. ரசம் வச்சு கொடுத்துட்டுமா? சரிங்க, கொஞ்சமாக. நானா ஊர் போட்டு விடாதுண்ணா. இது எவ்வளோ நேரங்க ஆட்டணும் இது? ஆமாம், நான் கொஞ்சம் தான் தக்காளி கொத்தாங்க இருக்குங்க. ஒரு 10-20 நிமிஷம் ஆட்டணும் இல்லைங்களா? தோலும்பு வரக்கூடாதுல்ல, இந்த தக்காளி இங்கே தோல் இருக்குல்ல. ஆமாம் ஆமாங்க. மிக்சியெல்லாம் போட முடியாதுங்க. மிக்சியெல்லாம் போட முடியாதுண்ணா. மிக்சியில் போட்டால் அதுக்கு தான் ஜனம் வந்து சாப்பிட மாட்டாங்க. சாப்பிட மாட்டாங்க. இங்கே வரதே இதுக்காக தான் இல்லைங்களா? இந்த டேஸ்ட் தான். மிக்சியில் போட்டால் அது என்னத்துக்கு நான் வந்து அங்கே செஞ்சு சாப்பிட்றேன் அப்படின்னு நம்மளை கேள்வி கேட்பாங்க. ஆமாம், அதான் வந்துருச்சு, அந்த பதம் வந்துருச்சு. ஹெல்ப்புக்கு ஒரு ஆள் வேணுங்க கண்டிப்பாக. என்னங்கண்ணா? ஹெல்ப்புக்கு ஒரு ஆள் கண்டிப்பாக வேணுங்க. இப்போ காலம் ஒன்றும் பண்ண முடியாது. குறைக்கிட்ட ஒரு பொருள் ஒன்று கடைக்கு போகணும். சரிங்க. ஊற்றிட்டு இருந்தாங்க ரொம்ப ஃபுல்லாகிடுச்சு. காய்கறி விட நான்வெஜ் சமைச்சதுக்கு நல்லா இருக்கும். மட்டன் இதெல்லாம் அடுப்பில் செய்கிறது 8 மணி பண்ணிடுவாங்க. குளிக்கிறது 7 மணி 8 மணி பண்ணிட்டு 8 மணி விடுறாங்களா? ஆமாம். சரி, 6 மணி 4 வச்சுட்டாங்க போலீஸ் எல்லாம் இது பண்ணி. ஆமாம். ஏய் வாங்கண்டா. அந்த டைம் சார் பார்க்க முடியும்னா பாருங்க. பார்க்க முடியாது. கை தொட்டு பாருங்க. ஆச்சு பாருங்க. ஜம்ப் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அங்கே அடிச்சுட்டு போய் திடீர்னு வந்து எங்கே ஓடுவா? முழிச்சே தள்ளிட்டு தம்பி நெருப்புக்குதுப்பா பார்த்து. நான் வச்சிருன்னு சொன்னேன், நீ கேட்க மாட்டேங்கிறீங்க. வேண்டாம் வேண்டாம் விடுங்க சார். வீட்டுக்கு தாராளம் சாப்பிட்டு வீட்டுக்கு தாராளம். இப்போதான் ஆரம்பிக்கிறீங்களா? இல்லை அவ்வளோதான், வீட்டுக்கு கிளம்புறேன். அப்படிங்களா? 4 மணிக்கு கிளம்பிடுவீங்களா? வேலை கிடைக்கல. சரிங்க. இன்னைக்கெல்லாம் வலிச்சுட்டு போனால் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆ நாளைக்கு வந்து பார்த்துக்கலாம். முடிச்சு போகிறப்ப இந்த மாதிரி வலிச்சு போட்டு வச்சிடுவீங்க அது. சனிக்கிழமைனா மாமூலாக செய்வோம். சரிங்க. இல்லைன்னா ஏதோ ஒரு நாளைக்கு செய்வோம். சரி சரி. நான் தான் பார்த்தேன், இங்கே எல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்களும். நீங்கள் இங்கே பொட்டு வச்சுருந்தீங்க, அதான் இப்போ தான் ஆரம்பிக்கிறாங்களோ என்னடான்னு டவுட்டில் வந்தேன். இல்லை இல்லை, சனிக்கிழமைனா எப்பவுமே மாமூலு.
ஓ சரி சரிங்க. சண்டே இல்லைங்களா, ஓ அதனால எல்லாம் வலிச்சு விட்டு இந்த மாதிரி போட்டு வச்சுட்டு சரி சரிங்க. கிளம்பிடுவோம். அவ்வளோதான், அந்த 4-5 மணியோட முடிஞ்சதுங்க வேலை. அவ்வளோதான் முடிஞ்சுச்சு. வீட்டில் உப்பு போட்டு போயிடும். உடச்சி வறுத்து வச்சுக்குவோம். அப்புறம் அளவு ஊற்றிக்கோங்க. டப்பாவில் ஊற்றிக்குவோம். ஏன்னா பாக்கெட்டில் வச்சு சிந்திருமில்ல. அதுதான் ஒரு இது மீன்லேயே இந்த வளர்ட்டுறது தான் மசாலா போட்டு. ஆமாம். ஃபோன் பண்ணுங்களேன். ஃபோன் இல்லையா? அது 2 ஃபோன் இங்கே எங்கள்கிட்ட தான் இருக்குது. கேட்டுங்க, என்ன வேணும்? கம்மியாக தான் போடுறேன். அப்போ அது வந்துட்டேன். வந்துட்டாரு, சரியா போச்சு. நடக்கிறதுக்கே உங்களுக்கு சரியா போச்சு அவங்களுக்கு. அது அடுப்பு வச்சுருந்தாங்க இல்லையா, போட்டு வச்சுட்டு சரியாக கவனிக்க முட்டாங்க. தூக்கிட்டு போயிரு. ஏன்னா நினச்சிட்டு போயிட்டு தெரியல. குழம்பு தாங்க வைமா வாய்மால குழம்புக்கு இருக்குன்றீங்களா? வேணா தரேன். இருக்குங்க. அக்கா பக்கத்துல அக்கா இருக்கு. அங்கே போய் வசதியாக உட்காரு தம்பி. போட்டு வச்சுருக்கேன். எப்படி இருக்குங்களா? சூப்பராக இருக்கா? எதுங்க? கம்பல் பண்ணி அனுப்பிட்டுருக்கோம். இங்கே ஆட்டி வச்சு பழசு பசங்க தான் சேல்ஸ் பண்ணுறதுக்கு. ஓ அதுக்கு வேண்டி அனுப்பிட்டுருக்கோம். போயிட்டு வாங்க என்ன பண்ணணும்? அதுப்பா இப்போ தான் எல்லாம் உரிசே பண்ணுறீங்கல்ல எங்களுக்கு, அதனால ஒரு இது பெரிய ரொம்ப திருப்தி. ஏன்னா பசங்களுக்கெல்லாம் கொடுக்குறது. ஆமாம், ஒரு இடத்துல நம்மளால தெரிஞ்சுக்கிட்டோங்க. இது கிடைக்காம இருந்துச்சுன்னா அந்த பழைய போட்டு போன வாரம் என்ன சொன்னார்ல, அதுதாங்க அது மாதிரி பண்ணி வைப்பாங்க. கை சூடாக இருக்கு. நான் உண்மையிலுமே சொல்கிறேன், எங்களுக்கு ரொம்ப திருப்திங்க. அது ஃப்ரெஷ்ஷாக எல்லாம் பண்ணி கொடுத்து. ஆமாம், இதெல்லாம் பண்ணவே எங்களுக்கு ரொம்ப இதாச்சு. இங்கே வெளியில் வந்த இடத்துல நம்ம என்னமோ எதோ சாப்பிட்றன்ற அந்த ஒரு இதெல்லாம் இருக்காது இல்லையா? எப்படி இருக்கு? நல்லா பண்ணியிருக்காங்களா? சொல்லிடுங்க கேட்டேன்.
செடாலு ரொம்ப தேங்க்ஸுங்கக்கா, நல்லா இருந்துச்சு, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷம். ஏன்னா குழந்தைகள்லாம் சாப்பிட்றது இல்லைங்களா, அதனால் கரெக்டாக இருந்துச்சு. காரம் அந்த மசாலா எல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக எண்ணெயில் பண்ணீங்க. சரிங்க, எல்லாம் நல்லா பண்ணீங்க, ரொம்ப நன்றி. ஏன்னா நீங்கள் இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தனால எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இதாகிடுச்சு. நீங்கள் பிஸியாக இருந்திருந்தீங்கன்னா கூட கொஞ்சம் கஷ்டம்தான். செய்யறதுக்கு முடியாது. ஆமாங்க, நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்க, சந்தோஷம்.